ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு யூஎஸ்ஏ இல்லை யூகே எம்டர்க் அக்கௌண்ட் வேணுங்கிறவங்க இந்த வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் தந்திருக்கேன். ஸோ அந்த வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அக்கௌண்ட் வாங்கினதுக்கப்புறம் என்னென்ன பண்ணணுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அக்கௌண்ட் ரேட் வந்து இந்த வீடியோவில் மேலே வந்து கொடுத்துருக்கேன் பாருங்கள், டிஸ்பிளே பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ அதான் அக்கௌண்ட் ரேட்டு. ஒரு அக்கௌண்ட் வாங்கினீங்க அப்படின்னா இந்த ரேட்டு, இது 2 அக்கௌண்ட் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கிது அமௌண்ட்டு. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா வீக்லி பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் சர்வே வந்து குவாலிஃபிகேஷன் டெஸ்ட்டு நிறையா வந்துகிட்டே இருக்குது. ஸோ அந்த குவாலிஃபிகேஷன் டெஸ்ட்டு வந்து நமக்கு டைரெக்டாக தெரியாது. இதுக்கு வந்து நம்ம ஒரு வெப்சைட்டில் போய் தான் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த வெப்சைட்டில் போயிட்டு எடுத்து நானே உங்களுக்கு வந்து வீக்லி ஒன்ஸு ஒரு டெஸ்ட்டு வந்து நான் வந்து வீடியோவாக போடுறேன். நீங்கள் வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வந்து எந்த டெஸ்ட்டு நான் புதுசாக வீடியோ போட்டாலும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். அந்த டெஸ்ட்டு நீங்கள் எடுக்கிறதுனால என்ன யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா புதுசாக ஒர்க்கு வந்து நம்ம வந்து செய்ய முடியும். நிறைய பேர் சொல்கிறாங்க, என்னப்பா அது வேலையே வந்து இன்னும் இருக்க மாட்டேங்குது, ஒரு நாளைக்கு $1 வரது கூட பெரிய விஷயமா இருக்குது, நீ என்ன வேலை இருக்குதுன்னு சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஆனால் எப்படி வேலை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி டெஸ்ட்டு வந்து நமக்கு வந்து முடிக்கிறதுனால அந்த டெஸ்ட்டுக்கு உண்டான வேலை வந்து உங்களுக்கு பாஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அந்த ரிக்வெஸ்ட் மூலிமா நம்ம வந்து சில பேட்ச் ஒர்க்கும் கொடுப்பாங்க, சில சர்வேவும் கொடுப்பாங்க. சர்வேக்கும் டெஸ்ட் இருக்குது, பேட்ச் ஒர்க்குக்கும் டெஸ்ட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி டெஸ்ட்லாம் பண்ணும்போது நமக்கு ரொம்ப பெனிஃபிட்டான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏர்னிங்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பேசிக்காக வந்து நம்ம எந்தெந்த ஒர்க்கு செஞ்சுருக்கோம், பேனலு, அப்புறம் வந்து க்ரோ சிஸ்டம், அப்புறம் வந்து எம்டர்க் ப்ராடு, இந்த மாதிரி ரெகுலராக வந்துட்டு இருக்க ஒர்க்கு வந்து நமக்கு கேட்ச் ஆனால் தான் செய்ய முடியும், இல்லாட்டி செய்ய முடியாது. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் புதுசாக வந்து நமக்கு டெஸ்ட் எடுத்து ஒரு ரிக்வெஸ்ட் மூலிமா நம்ம வேலை செய்யும்போது ஒரே நாளில் நம்ம வந்து ஒரு வாரத்தில் செய்ய வேண்டிய ஏர்னிங்ஸை வந்து ஒரே நாளில் செய்யக்கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் வந்து ஒரு சில ரிக்வெஸ்டெல்லாம் வந்திருக்கிறாங்க. நானும் வந்து இந்த மாதிரி டெஸ்ட் எடுத்து தான் வந்து உங்களுக்கு ஒர்க்கு நான் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி வந்து இந்த பொலிட்டிக்கல் டீம் அனோட்டேஷன் டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட் இருக்குது. இந்த டெஸ்ட்டை கண்டக்ட் பண்ணுற ரிக்வெஸ்டர் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மைக்கேல் எக்மேன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இந்த டெஸ்ட்டுடைய டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும். யூ வில் ஹாவ் டு வெயிட் அபவுட் 1 hour. 1 மணி நேரம் நம்ம வந்து ஒரு டெஸ்ட்டு முடித்து திரும்பி வந்து ரீடெஸ்ட் எடுக்கிறதுக்கு வெயிட் பண்ணி ஆகும். அந்த மாதிரி போட்டுக்கிறாங்க. ஸ்கோர் வந்து 100% வந்து இருக்கணும். ஆல்ரெடி வந்து நான் டெஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன், அதனால் வந்து 100% வந்து போட்டிருக்கு. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டெஸ்ட்டுங்கிறத கிளிக் பண்ணுறேன். ஒரு சிலது ஆட்டோமேட்டிக்காக வந்து வெளியே வந்துடும். ஸோ இதுதான் வந்து நம்ம டெஸ்ட்டுடைய பேஜு. இந்த டெஸ்ட்டு பேஜில் குவாலிஃபிகேஷன் டெஸ்ட் பேஜில் என்ன டைட்டில் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபையிங் கேண்டிடேட் வித் பொலிட்டிக்கல் டீம் இன் இமேஜஸ். அதாவது இமேஜஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த இமேஜஸில் வந்து இந்த மாதிரி ஷூட் போட்டிருக்காங்களா, ஷூட் போட்டு நிறைய க்ரௌடாக வந்து ஒரு ரிச்சான பீப்புளாக இருக்காங்களான்னு சொல்லி பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து பொலிட்டிக்கல் கேண்டிடேட் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். இங்கேயே வந்து இவங்க போட்டிருப்பாங்க பாருங்கள், இதெல்லாம் வந்து என்ன பார்க்கணுங்கிறத இவங்க டீட்டெயிலாக டெக்ஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. இதை நம்ம படித்து பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கே புரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஈஸியாக வந்து நீங்கள் பண்ண முடியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. கேண்டிடேட் வித் பொலிட்டிக்கல் டீம். கேண்டிடேட் வந்து பொலிட்டிக்கல் டீமோட சேர்ந்து நிற்கிறாங்க. ஸோ அதனால் வந்து இவங்க பொலிட்டிக்கல் கேண்டிடேட் தான் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ இது எதெல்லாம் இல்லை அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க. அதையும் படித்து பார்த்துக்கோங்க. படித்து பார்த்துட்டு இது வந்து பொலிட்டிக்கல் கிடையாது, பொலிட்டிக்கல் கேண்டிடேட் கிடையாது, இதுவும் பொலிட்டிக்கல் கேண்டிடேட் கிடையாது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ரெண்டுமே வந்து இல்லை அப்படிங்கிற மாதிரி. ஸோ இங்கே பாருங்கள், ஐடென்டிஃபை தட் பொலிட்டிக்கல் டீமா அப்படிங்கிறத நம்ம வந்து இவங்க ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் கொடுத்துருந்தாங்க இல்லைங்களா. ஸோ வந்து லைவாகவே வந்து நமக்கு வந்து டெஸ்ட்டுக்கு இவங்க ஒரு இமேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இமேஜில் வந்து கூட நிற்கிறவங்களாம் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பொலிட்டிக்கல் டீம் சம்மந்தமாக தான் இருக்கிறாங்க. ஸோ இங்கே கேட்டிருக்காங்க பாருங்கள், டஸ் தி இமேஜ் டெபிக்ட் த பொலிட்டிக்கல் டுகெதர் வித் ஹிஸ் ஹர் பொலிட்டிக்கல் டீம். பொலிட்டிக்கல் டீமோட வந்து இவங்க இருக்கிறாங்களான்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட கேட்குறாங்க. ஸோ அதுக்கு வந்து எஸ் கொடுத்துடணும்.
ஸோ இவங்க வந்து பொலிட்டிக்கல் டீமோட இல்லை. ஸோ வந்து நம்ம என்ன பண்ணலாம், நோ கொடுத்துடலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் டீமோட தான் இருக்கிறாங்க, அதனால் வந்து எஸ் கொடுத்துடலாம். இவங்க வந்து பொலிட்டிக்கல் டீமோட தான் இருக்கிறாங்க இவங்களும், ஸோ அதுக்கும் எஸ் கொடுத்துடலாம். இதுக்கு பொலிட்டிக்கல் டீமோட இல்லை, இது வந்து தனியாக ஒரு செலிபிரிட்டி மாதிரி தான் தெரியுது. ஸோ நம்ம வந்து இதுக்கு வந்து நோ கொடுத்துடலாம். இதுவும் வந்து நோ தான் கொடுக்கணும். ஸோ இது வந்து எஸ் கொடுக்கலாம். எக்ஸாம்பிளில் இருக்கிற மாதிரியே இருக்குது, பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஸோ நெக்ஸ்ட்டு இது பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் வந்து பொலிட்டிக்கல் கிடையாது, நோ தான் வரும். ஸோ இதுவும் வந்து பொலிட்டிக்கல் தான், ஏன்னா கூட டீம் இருக்காங்க. ஸோ எஸ் கொடுத்துடலாம். ஸோ இதுக்கு வந்து நோ தான் கொடுக்கணும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த இதை வந்து சப்மிட் பண்ணுறதுக்கு கீழே சப்மிட் பட்டன் இருக்கும். ஸோ இங்கே கீழே சப்மிட் பட்டன் இருக்குது, சப்மிட் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு எகைன் சப்மிட் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா சப்மிட் ஆயிரும், அவ்வளோதான். ஸோ நான் ஆல்ரெடி டெஸ்ட் எடுத்துட்டேன். ஸோ அதனால் வந்து திரும்பவும் டெஸ்ட்டு சப்மிட் பண்ணால் எனக்கு ஸ்கோர் வந்து டவுன் ஆனால் ஆகும். இப்போ நானே கிளிக் பண்ணுறதே நீங்கள் பண்ணுங்கிறது கிடையாது, உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் எதுங்கிறத பார்த்துட்டு அதை மட்டும் கிளிக் பண்ணுங்கள், ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோவோட முடிச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வீடியோ வந்து டெஸ்ட்டு சம்பந்தமான வீடியோ வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போடுறேன். திரும்ப வந்து அடுத்த வீடியோ வந்து அடுத்த வாரம் இதே நாளில் வரும், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம டெக் ஃபேர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.